நேயர்களுக்கும் வணக்கம். இப்போது நாம் பேச இருப்பது சனிப்பெயர்ச்சியை பற்றி பேச இருக்கிறோம். அதற்கு மிக பிரதான கடவுள் சிவனின் அம்சமாக இருக்கக்கூடிய சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர். இந்த சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் தான் சனிக்கு பிரதான கடவுள். இது சிவனுடைய ஒரு அம்சம். அதுபோக அஷ்ட பைரவர்களும் இருக்கிறார்கள். 8 விதமான பைரவர்களும் இருக்கிறார்கள். அந்த 8 விதமான பைரவர்கள் யார் அப்படின்னா அஜிதாங்க பைரவர், ருரூர பைரவர், சண்ட பைரவர், குரோதன பைரவர், கபால பைரவர், உன்மத்த பைரவர், சம்ஹார பைரவர். 8 திசைக்கும் 8 பைரவர்கள் இருக்காங்க. இந்த 8 திசைக்கும் 8 பைரவர்கள் இருக்கக்கூடிய ஒரே 2 ஆலயங்கள் இருக்கின்றன. ஒன்று சீர்காழி, மற்றொன்று திரு ஆரகலூர், சேலம் மாவட்டத்தில் இருக்குது. இந்த சீர்காழி என்பது சிதம்பரம் போகிற மார்க்கத்தில் இருக்குது. ஞானசம்பந்தர் அவதரித்த ஸ்தலம். அங்கே 8 திசையிலும் 8 கால பைரவர்கள் இருக்கிறார்கள். இங்கே அந்த திரு ஆரகலூரிலும் 8 பைரவர்கள் வாகனத்தோடு காட்சி இருக்கிறார்கள். இந்தியாவிலேயே இந்த 2 இடங்களில் தான் 8 பைரவர் ஒரே இடத்தில் கோவில் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த அஜிதாங்க பைரவர் என்பதை மயில் வாகனத்தில் இருப்பவர், ருரூர பைரவர் என்பதை காளை வாகனமாக கொண்டவர், சண்ட பைரவர் என்பது மயில் வாகனமாக கொண்டவர், குரோதன பைரவர் என்பது காக வாகனமாக இருப்பவர், கால பைரவர் என்பது யானையோடு இருப்பவர், உன்மத்த பைரவர் குதிரையோடு இருப்பவர், சம்ஹார பைரவர் நாயுடன் இருப்பவர், பீஷ்ண பைரவம் நாய் வாகனத்தையே கொண்டிருப்பவர். சொர்ணாசுர பைரவர் தன்னுடைய பீடத்தில் தன்னுடைய ஆகர்ஷணமாக சக்தி தேவியை பைரவியை வைத்திருக்கக்கூடிய இந்த படத்தை நீங்கள் வைத்து வழிபட்டால் சனீஸ்வரருடைய எந்த ஒரு பிரச்சனைகளும் உங்களுக்கு வராது. இப்போது இந்த சொர்ண ஆகர்ஷண பைரவர் எங்கெல்லாம் இருக்கிறார்கள், 12 ராசிக்கு நம்ம வக்கர சனி பயிற்சி இப்போ பேசுகின்ற பொழுது ஆலயங்களும் சொல்ல இருக்கிறேன். அந்த பரிகாரத்திற்கு நீங்கள் இந்த ஆலயங்கள் சென்று வழிபட்டால் கண்டிப்பாக சனீஸ்வரருடைய எந்த ஒரு கெடுபலன்களும் நீங்கி நற்பலன்களை பெற முடியும். நற்பலன் உள்ள ராசியில் இருப்பவர்கள் கூட நல்ல பலன்களை விரைவில் அடைய முடியும். சனீஸ்வரர் என்பது மிகவும் சிறப்புடைய ஒரு நவக்கிரகங்களில் சிறப்புடையவராக கருதப்படக்கூடியவர். அவருக்கு நாங்கள் ஜோதிட ரீதியில் அவருக்காக எல்லோரும் அழைக்கக்கூடிய ஒரு முக்கிய கிரகம் கிங் மேக்கர், ஈஸ்வரனுடைய தாசம் பெற்றவர். அப்படிப்பட்ட சனீஸ்வரர் இந்த சொர்ணாசுரரை வழிபடுவது உண்டாமல் லட்சுமி நரசிம்மர், பெருமாளுடைய அவதாரத்தில் லட்சுமி நரசிம்மரை வழிபடுவது. அதாவது லட்சுமியை ஆலிங்கனம் பண்ணபடி மடியிலே வைத்திருப்பார். அப்படிப்பட்ட லட்சுமி நரசிம்மரையோ விஷ்ணு லட்சுமியையோ வழிபடுவது, பிரம்மா சரஸ்வதி வழிபடுவது, தலையெழுத்தை மாற்றும் பிரம்மாவை வழிபடுவது, இவைகளெல்லாம் மிக சிறந்தது. முருகப்பெருமானை வணங்குவது, மகா கணபதியை வணங்குவது, அம்பாள் காளியை வணங்குவது, இவைகளெல்லாம் சனீஸ்வரருக்கு உண்டான ஒரு பாதிப்புகளிலிருந்து நீங்குவதற்கான வாய்ப்புகளாகவும் ஆஞ்சநேயரையும் வணங்குவது, இவைகளெல்லாம் அற்புத கடவுள்களாகவும் பரிகாரங்களாகவும் சனிப்பெயர்ச்சியிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக இருக்கும். மேசராசி அன்பர்களே, உங்களுக்கு ஏற்கனவே சனிப்பெயர்ச்சி 11 போயிருக்கிறது நன்மையே. இப்போது 11 இருக்கக்கூடிய சனீஸ்வரர் 10 இருக்கிறார். அதுதான் வித்தியாசம். ரெண்டுமே ஆட்சி பீடம்தான். அதனால் உங்களுக்கு 10 இருக்கக்கூடிய வக்கரச்சனியாக இருந்தாலும் அவர் இப்போது சசயோகத்தில் இருக்கிறார். இது உங்களுக்கு ஒரு பெரிய சிறப்பே. மற்றும் மேசராசிக்கு அவர் பாதகாதிபதியாக இருந்தாலும் கூட தனது சொந்த வீட்டில் இருப்பதால் மிகப்பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டார். அத்துடன் அந்த 10ஆம் இடம் என்பது சனிக்கு உகந்த இடமே. உபஜய வீடுகள் சனிக்கு உகந்த இடம். அந்த உபஜய வீடுகளில் 10 உண்டு, 11 உண்டு. ஆக 10இல் செல்லக்கூடிய சனீஸ்வரர் தொழிலில் சில சிக்கல்களை இந்த வக்கிர நேரத்தில் உருவாக்குவார். ஏன்னா அந்த மேசராசிக்கு செவ்வாய்க்கு அவருடைய நட்பு நிலை ஆகாதல்லவா. இந்த 10 என்பது ஜீவனஸ்தானம். இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க, அந்த வேலையில் பளு அதிகம் இருக்கும். இப்போ ஒரு வேலையில் ஸ்திரம் இல்லாமல் இருக்கிறீங்க, அதிகாரிகளால் பிரச்சனை இருக்கும். இப்போ அந்த இன்னொரு இடத்துக்கு மாற நினைக்கிறீங்க, அந்த மாற்றம் நமக்கு நன்மை தர மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மாற்றத்தால் வெகு பணிகள் அதிகமாகும், அலைச்சல் இருக்கும். ஆக பணம் கூட வந்தால் தொழிலில் அலைச்சல் இருக்கும். பணியில் பண வருவாய் குறைவாக இருந்தால் பணி எதை இருக்குமே தவிர நாம் அதிக பயணம் பண்ணாமல் குடும்பத்தோடு நெருங்கி இருக்க முடியும். ஆக 10இல் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் தன்னுடைய பதவியிலும் பொறுப்புகளிலும் தொழில்களிலும் ஜீவனத்திலும் சில அலைமெண்ட்டை, அதாவது சில ஒரு பாதிப்புகளை தருவார். இருந்தாலும் கூட அவர் 11 கூட ஆதிபத்தியம் பெற்று 10இலே இருப்பதால், பாதகாதிபதியாகி இப்போது வக்ரம் பெறுவதால் சில பாதகங்கள் செய்து நீங்கள் நன்மைகளை பெற முடியும். பாதகம் என்பது விட்டு கொடுப்பது, விரயம் செய்வது, சரியான உபாயங்களை கையாள்வது, இறை சக்தியை மேற்கொள்வது, தர்மம் செய்வது, குலதெய்வத்தை பூஜிப்பது, இந்த மாதிரி வழிபாடுகளை செய்து கொண்டால்
வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், கூட்டு வியாபாரம் எதையும் நீங்கள் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அது மட்டுமல்ல, கருப்பு நிறத்தவர்கள், அயல் நாட்டினவர், பல மொழி பேசுபவர்கள், இவர்களால் கூட உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம். எது வந்தாலும் அவற்றை நீங்கள் சரியாக சீர்படுத்திக் கொள்ள முடியும். அத்துடன் உங்களுடைய ஒரு கௌரவ அந்தஸ்துக்கு பங்கு வருவதற்கான சில வழிகளை பிறர் மேற்கொள்ளலாம். ஆனாலும் கூட நீங்கள் சுதாரிப்பாக தன்னுடைய ஜீவனத்தில் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அக்கம் பக்கம் அடுத்தவர்கள் தன்னுடைய குடும்பம் தொழில் ரகசியங்களை எந்த விதத்திலும் நீங்கள் காப்பாற்றி கொள்ள வேண்டும். அதில் மிகவும் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். மேலும் இந்த 10ஆம் இடத்தினுடைய இருக்கக்கூடிய சனீஸ்வரரால் பொதுவாக இப்போ நம்ம மாமனார் வழினால் கூட அந்த மாமியார் மாமனார் வழினால் கூட சில பிரச்சனைகள் வரலாம். ஸ்திர சொத்துக்களுடைய பிரச்சனைகள் வரலாம். மகரம் பூமி ராசி அல்லவா, பூமியால் உங்களுக்கு ஏதாவது சில பாதிப்புகள், அதனால் சொத்து விவகாரங்கள், தன்னுடைய உடன்பிறப்பு மூத்தவர்களால் சில பிரச்சனைகள், இதெல்லாம் கூட வரலாம். குடும்பத்திலும் கூட சில குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும். என்றாலும் கூட இந்த பாதக பலன்கள் யாவும் நீங்கள் பொறுத்து போய் எதற்கும் அவசரப்படாமல் ஆண்டவன் அனுகிரகம் கொண்டு சரியான உபாயங்களை நீங்கள் கையாண்டால் இந்த 10ல் இருக்கக்கூடிய சனீஸ்வரரால் பெரிய பாதிப்புகள் ஒருபோதும் வராது. இதற்கு நீங்கள் கவனம் கொள்ள வேண்டும். இதற்கு நீங்கள் என்ன உபாயம் என்று பார்க்கின்ற பொழுது, குலதெய்வத்தை முதலில் வணங்குவது, முன்னோர்களை வணங்குவது, சிவனையோ பெருமாளையோ கண்டிப்பாக வணங்குவது, இல்லை அம்பாளை வணங்குவது, பிரதோஷம் அல்லது ஏகாதேசி அம்பாளுக்கு உண்டான விரதங்கள் ஏதேனும் ஒன்றை நீங்கள் வழிபடுவது, இவை அனைத்தும் உங்களுக்கு மிக நன்மையே. இந்த மேசராசிக்காரர்களுக்கு சனீஸ்வரனுடைய இந்த வக்கர சனிக்காக நாம் மேற்கொள்ள வேண்டிய அற்புதமான ஒரு ஆலயம், அதாவது இந்த பைரவருடைய மிகப்பெரிய ஆலயம் என்னென்னா பெரிச்சியூர். அதாவது காரைக்குடி, சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு அருகிலே இருக்கிறது பெரிச்சியூர் என்ற ஒரு ஊர். அங்கே இருக்கக்கூடிய பைரவர் நவபாசானத்தாலான பைரவர். அதை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். அந்த நவபாசானத்தாலான பைரவர் உங்களுக்கு நீங்கள் தரிசித்து விட்டால் 9 கிரகங்களுடைய எந்த தாக்கங்களிலும் இருந்து நீங்கள் விடுபட்டு விடலாம். அப்படிப்பட்ட பைரவரை நீங்கள் சென்று அவசியம் தரிசிக்க வேண்டும். உங்களால் முடிந்த ஏழை எளியவர்களுக்கு தர்மம் செய்யுங்கள், இறைவனை பிரார்த்தனை செய்யுங்கள், சிவனையோ பெருமாளை அம்பாளை வழிபாடுகள் செய்யுங்கள். இந்த ஆலய தரிசனத்தை மேற்கொள்ளுங்கள். வக்கரச்சனியால் பெரிய பாதிப்புகள் வராமல் உங்களுடைய வாழ்வை நீங்கள் வளப்படுத்திக் கொள்ள வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. பரிகாரம் என்று பார்த்தால் கருப்பு நிற பொருட்களை தானம் செய்வது, அதாவது இறைவனுக்கு நல்லெண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றுவது, கருப்பு நிற பொருட்களை தானம் செய்வது. மேசம் என்பதால் ஆட்டுக்கு உணவு கொடுப்பது, அல்லது சின்ன ஆட்டுக்குட்டியை வாங்கி ஏழை எளியவர்களுக்கு ஒரு வஸ்திரத்தோட 8 அடிப்படையில் தட்சணை வைத்து கொடுத்தால் மிகவும் நன்மையே. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.